ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். சப்பாத்திக்கு தொட்டுக்கக்கூடிய சைடிஷ்லேயே பெஸ்ட்டு எதுனா பன்னீர் பட்டர் மசாலா. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 7 பாதாம் பருப்பு எடுத்து நான் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு பிட்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 நல்ல பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம். பெருசாக இருக்கிற இஞ்சியும் கட் பண்ணி பச்சை மிளகாயும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், அதோட பாதாம் நீங்கள் தேவைப்பட்டால் தோலை நீக்கியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம பன்னீர் எடுத்து வாஷ் பண்ணி அதையும் கட் பண்ணி வச்சிடலாம். பன்னீரை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுறது இன்னும் கூட நல்லாயிருக்கும். தக்காளியில் பெங்களூர் தக்காளி கிடச்சிதுன்னா இந்த கிரேவி நல்லா திக்காகவே இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி, இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணி இதை பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆற வச்சுருந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த பன்னீரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே நம்ம மற்ற மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பட்டை, ஒரு சின்ன பிட்டு கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், தாளிக்கிறதுக்கு தேவையான சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோடு கொண்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி வச்சு இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா டைரெக்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி வச்சுருந்த தக்காளியோட பேஸ்ட்டையும் கொண்டு இதோடையே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது குக் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா, காரத்துக்காக வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நான் கலந்துட்டு உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். நாட்டு தக்காளி சேர்த்துருந்தனால இந்த கிரேவி ரொம்ப புளிக்குங்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருலாம். பெங்களூர் தக்காளின்னு நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஸோ நாட்டு தக்காளிக்கு இந்த ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பன்னீர் பட்டர் மசாலா நிறைய மெத்தடில் செய்யலாம். இது நான் செய்கிறதுல ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட். இது உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர். இப்போ நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்த பன்னீரை இந்த கிரேவி நல்லா குக்காகி முடித்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கடைகளில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஹோட்டலில் போய் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம்னா எதையாவது போட்டு டேஸ்ட்டை கொண்டு எக்கச்சக்கமான பில்லையும் போட்டு கொடுத்துருவாங்க. இதுவே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.